நான் சொன்னேன் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம கட்சி சேர்த்து கூடாது சொன்னாரா இல்லையா? அப்ப ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அதே திமுகவோட இபிஎஸ் பழனிசாமி செயலிலும் தொடர்ந்து அந்த பெரியவர்கள் சொல்லக்கூடிய அடங்கி கிடங்க அந்த விநாயகர் பெருமாள் ஆமா எல்லோருக்குமே பிடித்த பாடல். அதுவும் ஒரு அற்புதமான நாட்டுப்புற கும்மி மெட்டில வளர்ந்த என்ன கிளம்பிட்டீங்க? என்னம்மா கிளம்பிட்டா? ஏன் வந்துட்டீங்க? மீட்டிங்கே ஒன்றும் ஆரம்பிக்கலையாம்மா? மொத்த கூட்டம் கலந்து போச்சு. நீங்கள் ஆசாரின் உண்மையில் தளபதியை பார்த்து இந்த கட்சியில் இணைய வேண்டும் என்பதற்காக இதுதான் வரலாறு. ஒரே மாசம் இதுல நான் ரொம்ப பேசுறத இன்றைக்கு வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க திமுக. நல்லா புரிஞ்சுக்கோ, வரலாற்று சிறப்பு மிகுந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. தேர்வு பண்ணிய தலைவன் என் தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டு பிரபஞ்சம் தேர்வு பண்ணிய தலைவன் என் தலைவனை அவர் கஞ்சாட காட்டினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்காத விஷயமே கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார். அவரு என்ன நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அரசாங்கம் முயற்சி எடுக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவில் மேம்படுத்தணுமோ அதை செய்வார். எங்கள் ஆசான் பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவர் கஞ்சாடை காட்டினால் போதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் சரி பம்பரமாக சொல்ல இவர் மட்டும் ஃப்ரேம் வச்சுட்டு டிஸ்ப்ளே ஃப்ரேம் வச்சுக்க. அன்புக்குரிய எனது
தனிநபராக கேட்ட போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு அண்ணன் கே. செங்கோட்டையன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான மாண்புமிகு சகோதரர் சரத்குமார் அமைச்சர் மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்களையும் வருக செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தை இணைந்த மறுநாளே கழக பொதுச் செயலாளர்கள் அழைத்து நீங்கள் எல்லாம் நம்மை நம்பி வந்திருக்காங்க, தலைவரை நம்பி வந்திருக்காங்க, நீங்கள் அனைவரும் நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் சொன்ன நாளில் இருந்து எங்க மாவட்ட கழக செயலாளர் 4 நாட்களாக இரவு பாராமல் மாவட்ட கழக செயலர் மட்டும் அல்லாமல் எங்க அண்ணன் மேல கை வச்ச ஆதரவு மட்டும் இல்ல, ஒட்டு சொல்லுவோம். ஏன்னா எங்க அண்ணன் வெறும் முதலமைச்சர் கிடையாது, ஒவ்வொரு தாய்மார்களுடைய நம்பிக்கை. இந்த ஆட்சியை எப்படி தாய்மார்கள் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த ஆட்சியை பாதுகாக்க